எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெய். நான் அரக்கோணத்துலேருந்து பேசுகிறேன். கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக போட்ட அந்த 2 ரிவ்யூஸ்க்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். உங்கள் வீட்டு பையனாக நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது தவறாக பேசினாலோ இல்லை எதையாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாலோ தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவான கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி கலெக்ஷன் பண்ண நம்ம எல்லாருமே கோலாகலமா கொண்டாடின ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 6 வருஷத்துக்கு மேலா என்னோட மனசுல பாத்தீங்கன்னா உறுத்திட்டே இருந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாருக்கிட்டையுமே கொண்டு வந்து சேர்க்க போறேன். ஒரு டெக்னிக்கல் டீம் அண்ட் எடிட்டிங் டீம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டீம் ஒரு மிகப்பெரிய டீம். எப்படிரா இவ்வளோ பெரிய டீம் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்காம விட்டாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ? நான் சொல்ல போற விஷயங்கள் சிலருக்கு தோணி இருக்கலாம், பல பேருக்கு தோணாமலே இன்னமும் கூட அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம இன்னைக்கு தொட்டிருக்கிற படம் மெர்சல். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பிளாஷ்பேக் சீனை நம்ம அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துடலாம். தளபதி விஜய் அண்ட் பாத்தீங்கன்னா நித்யா மேனன் இவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் பாத்தீங்கன்னா மாறன் அப்படின்ற தளபதியும் வெற்றி அப்படின்ற தளபதியும். இப்போ வெற்றி அப்படின்ற தளபதியை எஸ்ஜே சூர்யா தான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிரசவம் பார்ப்பாரு. அப்படி பிரசவம் பார்க்கும்போது அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு நினைச்சு ஆம்புலன்ஸ்ல கட்டி தூரமா கொண்டு போய் தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி ஃபைட் சீன்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள நடக்கிற ஃபைட் சீன்ல மாறனுக்கு தலையில அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கோணிப்பையில கட்டி லாரியில தூக்கி வச்சிருவாங்க. இது பிளாஷ்பேக். வா வா உட்கார் உட்கார் வா ரிலாக்ஸ் வா உட்கார். இல்ல வேணா எழுந்து நீ உட்காந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கிற. யோசிச்சு இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இப்போ ஃபைனலா மேட்டருக்கு வரேன். மாறனோட அம்மாவான கோவை சரளா யாரு, எங்கிருந்து வந்தாங்க, மாறன் கோவை சரளாக்கு எப்படி கிடைச்சார்? மிஸ்டர் அறிவழகன், இனிமேல் உங்களை நான் அறிவழகன் தான் கூப்பிடுவேன். இந்த மாதிரியான சந்தேகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு புறம் இருக்க, சலீம் ஜோஷ் அப்படின்றவர் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி மிஸ்டர் சத்யராஜ் சார் ஒரு மெஜிஷியனை மீட் பண்ண போவாரு. அவர் பேர் சலீம் ஜோஷ். அந்த சலீம் ஜோஷ் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய வித்தக்காரன் என்னோட மகன் வெற்றி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கான விளக்கமும் அவர் கொடுத்துருவார். 27 வருஷத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு மேஜிக் ஷோக்கு போகும்போது வடிவு அப்படின்ற ஒரு பையன் ஒரு பச்சை குழந்தைய வச்சுட்டு ரோட்ல தனியா நின்றுட்டு இருந்தான், அவனை எடுத்து நாங்க தான் வளர்த்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. இப்போ வெற்றி எப்படி யாருக்கு கிடைச்சி மெஜிஷியன் ஆனாரு அப்படின்ற விஷயத்துல ஒரு தெளிவு இருக்கு. அதே மறுபுறம் பார்த்தா மாறன் லாரியில எங்க தான் போனாரு, வடிவேலு எப்படி மாறனை தேடி கண்டுபிடிச்சாரு, யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான், இப்படி என்ற ஒரு குழப்பமான மனநிலைமையிலேயே சுத்திட்டு இருக்கும்போது இன்னும் படத்தை கொஞ்சம் டீப்பா பார்க்க ஆரம்பிச்சா இன்னொரு மேட்டரும் மாட்டுச்சு. சொல்லட்டுமா? எஸ்ஜே சூர்யா சாருக்கு முன்னாடியே மாறன் வெற்றி அவங்களோட அப்பா அம்மா யாரு அப்படின்றது முன்னாடியே தெரியும். அவங்கள என்னெல்லாம் பண்ணோம், எப்படியெல்லாம் கொன்னோம் அப்படின்ற மேட்ரு எல்லாமே எஸ்ஜே சூர்யாவுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்டர்வெலுக்கு அப்புறமா மாறன் அவரோட வீட்டுக்கு போயிட்டு கோவை சரளாவானா உங்க அம்மாவை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பாரு. இது எந்த விதத்துல சிங்க் ஆகுது அப்படின்றதே சுத்தமா நம்மளால புரிஞ்சுக்க முடியல. மாலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. ஸோ ஃபைனலி
நம்ம அட்லினா எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல். அப்படின்னு சொல்லிட்டு மாறனோட கேரக்டரை நல்லா செதுக்காம விட்டுட்டாரா, இல்ல படத்தோட நீளம் கருதி வெட்டி எடுத்துட்டாரா அப்படின்ற குழப்பமான மனநிலைமை இன்னுமே எனக்குள்ள இருக்குது. நம்ம பிளஸ் பாயிண்ட் நம்ம மைனஸ் பாயிண்ட் தானே. மைனஸ் இல்லாத மனுஷனே இல்ல தெரியுமா. மைனஸ் எவ்வளவு இருக்குங்கிறது தான் முக்கியம். என்ன இலவதனம் கொஞ்சம் ஓவராவே இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி முன்கூட்டியே யோசிச்சிருந்தாலோ இல்ல இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இவன் நமக்கு தேவையா? மற்றபடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருங்க. நான் பொறுமையா பார்த்துட்டு ரிப்ளை அடிச்சு தள்ளுறேன். ஒட்டா போயிட்டு வாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டு வாங்க. என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல வேணாங்க.